நீட் படிக்கலாம் ரொம்ப பிடிக்கும் மேம். பயாலஜி கெமிஸ்ட்ரிலாம் ஓகே தான். ஆனால் இந்த ஃபிசிக்ஸ் தான் ரொம்ப கஷ்டப்படுத்துது. எவ்வளோதான் டைம் கொடுத்து படித்தாலும் கடைசியாக மிஞ்சுறது என்னமோ ஃப்ரஸ்ட்ரேஷனும் டவுட்ஸும் மட்டும்தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள்? உங்களுக்கான வீடியோ தான் இது. நம்ம எப்படி நீட் 2025ல 180 அவுட் ஆஃப் 180 எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா MCQ சால்வ் பண்ணுற கரெக்டான மெத்தடை தெரிஞ்சுக்கணும். ஸோ அது எப்படி அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கான்செப்டை படிக்கிறீங்க, அதை ஃபைன் பண்ணணும். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிங்கனாவே MCQ பார்க்கும்போது இதெல்லாம் எந்தெந்த கான்செப்டில் இருக்குது அப்படிங்கிறத உங்களால் ஃபைன் பண்ண முடியும். அந்த ஃபைண்டிங் கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இப்போ கூலம்ஸ்லாம் அப்படின்னா எல்லாருமே சொல்வீங்க இந்த மாதிரி F is equal to KQ1 Q2/R². அது மட்டும் இல்லை, அதை எப்படி அப்ளிகபிள் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களோட கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அது எப்படி கிடைக்கும், நீங்கள் நிறைய MCQs சால்வ் பண்ண தான் உங்களுக்கு அதோட கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இப்போ நான் ஃபைன் த கான்செப்ட் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஓகே எனக்கு இப்போ ஓரளவுக்கு ஓகேவா இருக்கு, நான் பண்ணுறேன், அப்ளிகேஷன்ஸுமே என்னால் போட முடியுது அப்படின்னு இந்த எல்லா ஸ்டேஜும் கடந்து வந்தவங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கிறது என்ன, கால்குலேஷன். நிறைய டெசிமல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய மல்டிபிகேஷன்ஸ், இதெல்லாம் எப்படி இந்த டைமுக்குள்ளே போடுறது நம்மளால வரலையே அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு ஒரே வழி ப்ராக்டிஸ் மட்டும்தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே நமக்கு அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆஃப் லேர்னிங் இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், கான்செப்டை படிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கணும். அதுக்கடுத்து அந்த மாதிரி ஒரு சாப்டர்ஸ் முடிக்கிறீங்க, 1 வீக் ஃபுல்லாக படிக்கிறீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னா எல்லாருமே பண்ணுற பெரிய தப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டாபிக் படிப்பாங்க, MCQs பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அது ரிவைஸ் பண்ண மறந்துடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு கான்செப்ட் மறக்காது, பட் அது எப்படி போடணும் அப்படிங்கிற அந்த மெத்தட் என்ன மறந்துடும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 1 வீக் பண்ணணும் அப்படின்னா குமுலேட்டிவ் டெஸ்ட்ஸ் நீங்கள் நிறைய ரைட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 வீக்ல நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டாபிக்ஸ்க்கு நிறைய டெஸ்ட் எழுதிருப்பீங்க, நெக்ஸ்ட் வீக்குக்கு இன்னொரு டாபிக் இன்னொரு டெஸ்ட் எழுதிருப்பீங்க. ஸோ இந்த 2 வீக் எண்டிங்கில் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வீக்கில் படித்ததையும் சரி இந்த வீக்கில் படித்ததையும் சரி ஒட்டுக்கா ஒரு டெஸ்ட், ஒரு குமுலேட்டிவ் டெஸ்ட் நீங்கள் ரைட் பண்ணும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகாது, இந்த ஃபர்கெட்டிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம வந்து பயாலஜியில் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுனா திருப்பி அந்த MCQஸை பார்ப்பீங்கன்னா அதோட கான்செப்ட்ஸ் லைன் பை லைன் நீங்கள் படிக்கிறதுனால உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். பட் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிவிஷன் இந்த மாதிரி தான் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ரெடி பார்த்த டெஸ்ட் ப்ளஸ் இந்த டெஸ்ட், இந்த 2 டெஸ்ட்டுமே நீங்கள் சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக எழுதும் போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா நமக்கு ஃபுல் டெஸ்ட் மட்டும்தான் இதுக்கு ஒரே சொல்யூஷன். ஸோ நிறைய ஃபுல் டெஸ்ட் எழுதுங்க. நம்ம அகாடமியில் ஃப்ரீ மாக் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். யாரெல்லாம் அதுக்காக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமியில் வர March 27 நீட் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக இருக்கு. ஸோ நமக்கு மெரிட் ஸ்காலர்ஷிப் பேஸ்டு மாக் டெஸ்ட்லாம் நடக்கும். ஸோ அது மூலமா நமக்கு என்ன கிடைக்கலாம், மெரிட் ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்கலாம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 மோட்லையுமே நமக்கு கிராஷ் கோர்ஸ் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீட் ரிகார்டிங் எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.